அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்னின் இளம்பிரை போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் இவரோட ஆசியுடனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளியின் அனுக்கிரகத்தினரும் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை நம்ம பார்க்க போறோம். முதலில் எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும வலுவின் நாயகன் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் ஒரு பாதம் தொட்டு வணங்கி, சமூக வலைதளத்தில் வீடியோ கூட எமக்கு உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களையும் வணங்கி, இன்னைக்கு நாம ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போறோம். இப்ப திரையில தெரிகிறது இரண்டுமே ஒரு பெண் ஜாதகம். இரண்டு பேரும் ஒரே நாள்ல 16/9/2000 பிறந்தவர்கள். முதல் பெண் 2:55க்கும் இன்னொரு பொண்ணு 1:45க்கும் பிறந்தது. ஒரே நாள் ஒரு மணி நேரம் வித்தியாசத்துல பிறந்த ஜாதகங்கள் இது. இதுல ஒருவர் மிகப்பெரிய பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல பெயருடனும் ஒரு சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய குடும்பத்திலும் பிறந்திருக்கிறார். மற்றொரு பெண்ணும் அதே அமைப்புல பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கக்கூடிய, ஒரே நாள்ல பிறந்த ஜாதகம், ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஆனால் லக்கண புள்ளி மட்டும் மாறி விடுகிறது. அப்ப கிரகங்கள் லக்ன புள்ளி மாறும்போது எந்த மாதிரியான பலன்களை செய்யுது? குறிப்பாக ஒரு சில ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தான் பிறந்தாங்க, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வித்தியாசம்தான், அந்த பொண்ணு நல்லா படிச்சு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்துல இருக்கு, இந்த பொண்ணு மிகவும் பின்தங்கிய அமைப்புல இருக்கு. இது எப்படி? இதெல்லாம் ஜோதிடத்துல அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குமா? ஏற்றத்தாழ்வுகள், பகவான் இறைவன் ஒருத்தரை உயர்வாகவும் ஒருத்தரை தாழ்வாகவும் படைத்திருக்கிறாரு அப்படின்னா உண்மைதான். அந்த லக்ன புள்ளியின் அமைப்புல ஒரு இடம் 1ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகலாம், 12ஆம் இடம் 2ஆம் இடம் ஆகலாம். அந்த மாதிரி கிரக அமைப்புல அந்த நேரங்களை பொறுத்து தான் ஒருத்தர் எந்த மாதிரியான அமைப்புக்கு செல்வார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப ரெண்டு பேருமே அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல தான் பிறந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே முதல்ல பிறந்த பெண்ணுக்கு கேது தசை 6 வருஷம் 11 மாதம் 2 நாட்களும், இரண்டாவதாக பிறந்த பெண்ணுக்கு கேது தசை 7 வருடம் 6 வருடம் 7 மாதம் 1 நாட்கள் இருந்துச்சு. இதுல ரெண்டு பேருமே மேசராசி, ரெண்டு பேருமே அஸ்வினி நட்சத்திரம். அப்ப முதலில் பிறந்த பெண்ணு தனுசு லக்னத்துல பிறந்திருக்கு. இரண்டாவது பிறந்த பொண்ணு மகர லக்னம். இப்ப இந்த பெண்ணோட அமைப்பை நம்ம பாக்குறோம். முதல்ல பிறந்த பெண்ணு, இந்த பெண்ணுக்கு லக்னத்துல கேது, 7ல் ராகு, 5ல் சந்திரன், 6ல் குரு சனி, 9ல் செவ்வாய் சூரியன், 10ல் புதன் சுக்கிரன். ரெண்டு குழந்தைகளுமே ஆரம்ப நிலையில பிறக்கும் போது ரெண்டு பேருடைய குடும்பமே ஒரு மத்தியமமான ஒரு நடுத்தரமான குடும்ப வர்க்கத்துல பிறந்தவர்கள் தான். இவருக்கு கேது தசை 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு ஆரம்பிச்சது முதலில் பிறந்த பெண் குழந்தைக்கு. அப்ப இந்த சுக்கிரன் யார் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லக்னத்துக்கு லக்ன அவயோகர் இயற்கை சுவராக இருந்தாலும் இந்த தனுசு லக்னத்துக்கு லக்ன அவயோகரான சுக்கிரன் 10ல் நீசம் அடைஞ்சு உச்சனோட இணைந்து நீச பங்கமும் அடைந்து சந்திரனோட அதியோக அமைப்புல மிகப்பெரிய நீசபங்க ராஜயோக அமைப்புல இருந்துட்டார். அப்ப நீசபங்க ராஜயோக அமைப்புல சுக்கிரன் இருக்கும்போது 7 வயதுல குட்டி சுக்கிரனாக இந்த பெண்ணுக்கு வர்றார். அப்ப இந்த குட்டி சுக்கிரனாக வரக்கூடிய அமைப்புல இந்த சுக்கிரன் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு பார்க்கும்போது 1 2 3 4 கல்வியை கொடுத்துட்டார். ஏன்னா 4ஆம் அதிபதி புதன் உச்சமாகி 4ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் சனியுடன் இணைந்திருந்தாலும் 13 டிகிரி விலகித்தான் இருக்கிறார். நீசனோட வீட்டுல அமர்ந்திருக்கிறார். லக்னத்துல கேது, லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி சனியுடன் இணைந்து குருவும் பாவத்துவம். அப்ப இந்த லக்ன அவயோகரான சுக்கிரன் நீசம் வாங்கி நீச பங்கம் அடைஞ்சு 4ஆம் இடத்தை புதன் சுக்கிரன் 2 பேரும் தொடர்பு பண்ற அமைப்புல இந்த ஜாதகத்துக்கு கல்வியை கொடுத்துட்டார். கல்வியில்
தடையை கொடுக்கல. அப்ப ஒரு 15 வயதிற்கு மேல் இந்த சுக்கிர தசை எந்த மாதிரி வேலை செய்யும் ஒரு பருவம் அடைந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரனை குருவும் பார்க்குற அமைப்புல சுபத்துவம் பிளஸ் நீசபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறாங்க. அப்ப இந்த சுக்கிரன் பல வகையிலும் இந்த ஜாதகருக்கு லக்ன அவயோக அமைப்புல கெடுதல்களையும் கொடுக்கணும். அப்ப எப்படி எந்த மாதிரியான கெடுதல்களை கொடுப்பார்? புதன் சுக்கிரன் இணைவுனால பேசிக்கா காதல் அமைப்புல வந்துடும். சந்திர அதியோக அமைப்புல வேற இருக்கிறாரு. லக்ன அவயோகர் அமைப்பு குருவின் பார்வையில இந்த லக்னத்துக்கு அவயோகர் லக்னாதிபதி குருவை விட லக்ன அவயோகரான சுக்கிரன் மிகப்பெரிய பலம் பொருந்திட்டார். ஒரு ஜாதகத்துல எப்பவுமே லக்னாதிபதியை விட 6-8 கூடிய கிரகங்கள் வலுப்பெறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விதி. இது பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்த அமைப்புல சந்திரனும் கிட்டத்தட்ட ஒளி பொருந்திய அமைப்புல சந்திர அதியோக அமைப்புல இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் பொருந்தியவராக ஆகிவிட்டார். அப்ப அந்த ஜாதகருக்கு என்ன செய்வார்? 15 வயசுல 15-16 வயதுல காதல் போன்ற அமைப்புல ஜாதகருக்கு கொடுத்துருவார். காதலை கொடுத்து அதன் மூலமா இவரோட பேச்சு செய்கை எல்லாமே அடுத்தவரை கவரக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன்ற போது ஆடம்பரம், அழகு, சொகுசு இந்த மாதிரி அமைப்புல ஜாதகருக்கு கொடுத்து அந்த சுக்கிர தசை முழுவதுமே கிட்டத்தட்ட சிக்கலான கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா லக்னாதிபதி வலுவில் இருந்திருக்க அமைப்புல சுக்கிர தசை லக்னத்துக்கு அவயோக தசை வரும்போது காதல் போன்ற அமைப்புல சிக்க வச்சு அதன் மூலமா நம்மள ஒரு அசிங்கப்படக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இங்கே லக்னமும் லக்னாதிபதியும் வலுது இருந்தா நம்மளோட காதல் அமைப்புகள் வெளியில தெரியாம அது யாருக்கும் தெரியாது, அதனால அசிங்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. இங்க லக்னமும் லக்னாதிபதியும் வலுவிழந்து போன அமைப்புல காதல்ன்ற அமைப்புல சுக்கிரனும் வலுக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கொடுத்துருவாரு. எப்பவுமே அது யாராக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பெண்ணும் சரி, இந்த மாதிரி அமைப்புல வரும்போது காதல் அமைப்புல கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருக்கும். இதை ஒரு பிள்ளையை குறை சொல்றதோ ஒரு குடும்பத்தை குறை சொல்வதற்கெல்லாம் வேலையே கிடையாது. இது போன்ற கிரக அமைப்பில் இருந்து குட்டி சுக்கிரன் அமைப்பில் லக்ன அவயோகராக சுக்கிரன் தசை நடத்தினாருன்னா இந்த மாதிரி அமைப்புல தான் கொடுக்கும். ஆனா இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார் தன்னோட 9ஆம் பார்வை. அப்ப இந்த ஜாதகருக்கு திருமணத்தையும் சீக்கிரமாவே நடத்தி கொடுத்துட்டார். அடுத்தபடியாக இது ஒரு மத்தியமமான ஜாதகம். வெறும் வேலைக்கு போறாரு, ஒரு 20,000-25,000 வேலைக்கு போகக்கூடிய ஒரு சம்பளத்தை தான் இந்த சுக்கிரன் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? அவர் இந்த லக்னத்துக்கு பெருசா எந்த ஒரு நன்மைகளும் பெருசா செய்ய மாட்டார். 6-11 கூடிய இரு ஆதிபத்தியம் கொண்டவர். 6ஆம் இடம்ன்றது என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு இது போன்ற அமைப்பு, அசிங்கம், கேவலம் இது போன்ற அமைப்புல தான் ஜாதகருக்கு அதிகமாக கொடுப்பார். அதுவும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனியாக இருந்தா சொல்ல வேணாம். நல்ல வேலைக்கு அந்த காலகட்டங்கள்ல அந்த அமைப்புகள் வரல. இப்பதான் 7.5 சனி ஆரம்பமாக போகுது வரக்கூடிய பங்குனி மாசத்துக்கு பிறகு அப்படின்ற அமைப்புல பெருசா பிரச்சனைகளும் ஜாதகர் சந்திக்கவில்லை. இருந்தாலும் ஜாதகர் மேல ஒரு கருப்பு புள்ளியை வைத்து ஒரு அவமானத்தை ஜாதகருக்கும் ஜாதகர் சார்ந்த குடும்பத்துக்கும் கொடுத்துட்டார். அதே தேதியில் பிறந்த 1 மணி நேரம் தாமதமாக பிறந்த இது ஒரு பெண்ணின் குழந்தை. இப்ப இந்த பெண் தனுஷ் லக்னம். இந்த பெண் அந்த 1 மணி நேரம் லேட்டா பிறந்ததுனால மகர லக்னம். இப்ப இந்த மகர லக்னத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி சனி போய் 5ல உட்கார்ந்துருக்கார். 5ல அது அவருக்கு நட்பு வீடு சுக்கிரனோட வீடு, நீசனோட வீடாக இருந்தாலும் அங்கே குருவுடன் இணைந்து வலுவான சுபத்துவம். இங்கே திரிகோணங்களில் சனி நேரடி வலு பெறக்கூடாது. அப்படி நேரடி வலு பெறும்போது குருவின் இணைவு மிகப்பெரிய அமைப்புல இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அது மாதிரி 6ல ராகு 12ல கேது. எங்களுடைய குருஜி ஐயா கூறுவது போல வாழ்க்கையை வாழ பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் 6-12 அச்சுகள்ல தான் ராகு கேதுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுவாரு. அந்த அமைப்புல ராகு கேதுகள் 6-12 இருக்கு. 8ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன், 9ல புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல சந்திரன், பௌர்ணமிக்கு மறுநாள் சந்திரன், 4ல திக்பலமும் ஆகி மிகப்பெரிய வலுவான அமைப்புல சந்திரன் இருக்கிறார். இப்ப இவருக்கும் 6 வயது முடிந்தவனுக்கு அப்புறம் 7 வயசுல சுக்கிர தசை இவருக்கு ஆரம்பமாயிருச்சு. இவருடைய தந்தை ஒரு சைக்கிள், ஒரு 2 வீலர் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருந்தது. அதன் பிறகு வந்த இந்த சுக்கிர மகாதசை என்னடா இங்கேயும் சுக்கிரன் நீசபங்க ராஜயோக அமைப்புல இருந்து கெடுதல் செஞ்சிருக்கு. இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் நீசபங்க ராஜயோக அமைப்புல இருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. காரணம் என்னன்னா லக்னம் எந்த ஒரு பாவத்துவமும் இல்லை, லக்னாதிபதி வலுவான சுபத்துவம். அப்ப இவருக்கும் 7 வயதுல தான் சுக்கிரதசை வருது. சுக்கிரனுக்கு இங்க 5-10 கூடிய இரு ஆதிபத்தியம், ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரம் அப்படின்னு
இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி நீசபங்கம் அடைஞ்சு குருவின் பார்வையும் பெற்று மிகப்பெரிய அமைப்புல பல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருச்சு. 4ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருக்கிறார். அப்படி இருந்தும் 4 வளர்வுரை சந்திரனாக அமர்ந்தும் கல்விக்காரன் புதனும் நல்ல அமைப்புல இருக்கல. புதன் சார்ந்த துறையில இவர் மடிச்சு ஒரு டிகிரி வாங்கிட்டாரு, சிறப்பான அமைப்புல. அப்ப தகப்பன் 9ஆம் ஸ்தானம் தகப்பஸ்தானம். சூரியன் 8ல ஆட்சியாக இருந்தார். 8ல மறைந்திருந்தாலும் ஸ்தான பலம் பெற்று ஆட்சியாக இருக்கிற அமைப்புல தகப்பனோட வழியில 5ஆம் இடமும் வளர்த்திருக்க அமைப்புல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்துருச்சு. இதுதான் கோடிகளை கொட்டி கொடுக்கும் குட்டி சுக்கிரன். இங்கே சனிராக தொடர்பு உள்ள 2 பேருக்குமே சனிராக தொடர்பு வந்து இது வேற மாதிரி பலன்களை செஞ்சிருக்கும். ஆனா இங்கே சுக்கிரன் நீசமும் ஆகி சந்திர அதியோகமும் பெற்று உச்சம் பெற்றவனோட இணைந்து குருவின் பார்வையும் பெற்று லக்னம் இயல்பாக அமர்ந்து லக்னாதிபதி வலுவான அமைப்புல மிகப்பெரிய அமைப்புல இந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தையும் கல்வியவும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அமைப்புல கொடுத்தது. எந்த ஒரு யோகத்தையும் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா முதல்ல நம்மளோட லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்துறதுக்கணும். அதன் பிறகுதான் அடுத்து வரக்கூடிய தசைகள் நமக்கு நல்ல யோகங்களை செய்யுமா அவயோகங்களை செய்யுமான்னு பார்க்கணும். இங்கே லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போச்சு. அப்ப இந்த 6, 10, 11 கூடிய சுக்கிரன் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களே ஜாதகார ஒரு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்காது. ஆனா இங்க அப்படி இல்லை. எந்த கிரகம் எந்த மாதிரி கெடுதல்களை செஞ்சாலும் அதை தாங்கு பிடிக்கக்கூடிய அமைப்புல லக்னாதிபதி இருக்கிறார். அப்ப ஒரு ஜாதகத்தில் முதன்மை லக்னம் லக்னாதிபதி தான். அப்ப அடுத்து வரக்கூடிய சூரிய தசைகள் சற்று இந்த மகர லக்னத்துக்கு இறக்கமான அமைப்புகளை கொடுத்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புக்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிற அமைப்புல மிகப்பெரிய அமைப்புல தான் இருக்கும். எப்பவுமே லக்ன அவயோக தசைகள் நடந்தாலும் லக்ன யோகர்கள் தசைகள் நடந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால்தான் அது நமக்கு பூரணமாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய யோகங்கள் ஜாதகங்களில் இருந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியுமே பிரதானம். எங்களுடைய குருஜி அவர்கள் கூறுவதை எந்த யோகத்தை அனுபவிக்கணும்னு லக்னம் வந்து நமக்கு வலுப்பெறணும். அதுக்கு தகுந்த மாதிரி லக்ன யோக தசைகள் வரணும். சிலருக்கு வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுல குட்டி சுக்கரை வந்துருச்சு இங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த லாகத்துக்கு கெடுதல்களை செஞ்ச சுக்கரன் இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிருக்கிறாரு. அப்ப யார் நாம என்ன கர்வ வினைகளை அனுபவிக்கணும்ன்ற அமைப்புல வர்றோமோ ஒரே நாள்ல பிறந்த ஜாதகம் தான், 1 மணி நேரம் டிஃபரெண்ட்ல பிறந்த ஜாதகம் தான். ஒருவர் பழம் பொருந்தியவராகவும் BMW கார்லயும் போறாரு, ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் சைக்கிள்ல போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். மீண்டும் இது போன்ற ஒரு பதிவுகளை நாளை பார்ப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நம்மளுடைய ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் 9500634634 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்கு, எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் ஜோதிடத்துல, 2 கேள்வி ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியோ அல்லது 2 கேள்வியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் யார் வேணாலும் கேட்கணும். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு கட்டணமின்றி இலவசமாகவே சொல்லப்படும். பொருளாதாரம் இல்லாதவங்க எங்களுக்கு ஜோதிடத்துல சில சந்தேகங்கள் இருக்கு, ஜோதிடத்துல சந்தேகம் தீர்க்கிற பெரிய அளவுக்கான அமைப்புலாம் என்ன வந்து இல்ல. ஜோதிடம் உங்களுடைய ராசி அமைப்பு லட்சண அமைப்பு படி தற்போது என்ன தசாபத்தி நடக்குது, எந்த விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வாட்ஸ்அப்ல இதெல்லாம் உங்களுக்கு 2 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமா பதில் அளிக்கப்படும். நம்மளோட நம்பரை இது பண்ணிக்கோங்க. நம்மளோட பதிவுகளை பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம்.